வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 17/12/2023 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 7:57 வரை திருவோணம், பிறகு அவிட்டம். இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் காலை 7:57 வரை அமிர்த யோகம், பிறகு மரண யோகம். இன்று தனுர்மாச பூஜை ஆரம்பம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். மேஷராசி. மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். அதனால் மனசும் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடையும். செல்வ நிலை உயரும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்களால் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. பிரிந்தவர்கள் கூட இன்னைக்கு ஒன்று சேர்வார்கள். தோட்டக்கலையில் இருப்பவங்களுக்கு அதில் இன்னைக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பரிசுகள்லாம் கிடைக்கும். பெண்களுக்கு பொருள் வரவும் அதனால் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களின் வரவு இருக்கும். மாணவர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பார்கள். சக மாணவர்களின் உதவிகளும் பெறுவார்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நந்தியம் பெருமாளை வழிபட்டு இன்று காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசி நண்பர்கள் உங்களை குழப்பி விட்டுடுவாங்க. வாழ்க்கை துணையின் அலட்சியம் கூட மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். என்றாலும் பண வரவில் ஒன்றும் குறை இருக்காதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாவே இருக்கும். இன்னைக்கு காஃபி நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பை கொடுக்குங்க. பரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். குடும்பத்தாருடன் கோயில்களுக்கு செல்வது, அந்த மாதிரி இறை வழிபாட்டில் ஈடுபடுவீங்க. வெளியில் போய் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க. நண்பர்களால் இன்றைக்கி உபசரிக்கப்படுவீங்க. அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குங்க. பணம் பல வழிகளில் வரும். சிலர் இன்ப சுற்றுலாலாம் செல்கிறதுக்கு இன்றைக்கி ஐடியா பண்ணுவாங்கங்க. வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. உயரமான இடங்களில் வேலை செய்யும் பொழுதோ அல்லது ரோட்டில் நடந்து போகும் பொழுது கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமான பிரயாணங்களை மட்டும் செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பண விவகாரங்கள்லாம் நல்லா தான் இருக்கும். சிலருக்கு ஒத்த தலைவலி அல்லது தொண்டையில் வலி, அந்த மாதிரி சில உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் காஃபி வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 9. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு நீங்கள் விரும்பிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்கள்லாம் ஈடேறும். நல்ல மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு நிகழும். ஊர் பேர் தெரியாத ஒருத்தருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிற நிலைமை சூழல் இருக்கும். உடல் நலம் தேரும். முயற்சிக்கு ஏற்ற பலன் சிறப்பாக இருக்குங்க. பெரியவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு கிடைக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சிலர் புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணங்கள் தோன்றலாம். பெண்களுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. அவரோட உறுதுணை உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்குங்க. மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். சக மாணவர்களின் உதவிகளும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பழனி ஆண்டவர் வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியுங்க. இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல்கள்லாம் இருக்கும். சிலர் வீணான விரயங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். தண்ணீரால் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம். தேவையில்லாமல் ஊர் சுற்றுவதை தவிர்க்கிறது நல்லது. வம்பு வழக்குகளிலிருந்து ஒதுங்கியே இருங்க. சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க
விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு தன வரவில் எந்த தடைகளும் இருக்காது. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். லாபங்கள் அதிகமாகும். உதவிகள் உங்களை தேடி இன்னைக்கு வரும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்துபவங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும். வியாபாரம் நல்லாவே நடக்கும். மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்கும். வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழல் இருக்கும். பிள்ளைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 8. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேலே எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. காலை நேரத்தில் எதையுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்கிறது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மத்தியானத்துக்கு மேலே பெரியவர்களோட சந்திப்பு இருக்கும். அதிகாரிகளின் ஆதரவு நிறைய கிடைக்கும். இன்னைக்கு தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் தெரியும். தந்தையாரால் உதவிகளும் நன்மைகளும் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு சிலர் செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க. இன்றைக்கி ஸ்டேஷனரி பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் நல்லாவே நடக்குங்க. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பெண்களுக்கு வம்பு தும்புக்கு போகாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு அதில் குழப்பத்தை ஏற்படுத்திக்காம அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்துருங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு உங்கள் மன பாரமெல்லாம் குறைஞ்சு ரொம்ப அமைதியை கொடுக்குங்க. நல்ல நாளாக தான் இருக்குது. பஞ்சாயத்து பிரச்சனைகளில் நல்ல முடிவுகள்லாம் தெரியும். இன்னைக்கு இறைவன் வழிபாடு இன்பத்தை கொடுக்கும். சிகப்பு நிற பொருட்களால் லாபத்தை பெறுவீர்கள். ஆரஞ்சு நிறத்தில் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா நல்லபடியாக முடியுங்க. சிலருக்கு இன்னைக்கு சமையல் செய்கிறது, சமையல் பற்றிய ஒரு புரிதல் அதெல்லாம் அதிலெல்லாம் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தாத்தா பாட்டியோட அன்பும் ஆதரவும் நல்லாவே இருக்கும். அவர்களால் பாராட்டும் உதவிகளும் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச பொருட்களெல்லாம் பரிசாக கிடைக்கும். இன்றைக்கி பொருள் வரவு கூட நல்லாவே இருக்குங்க. கிரே கலர் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. மாமன் மைத்துனர் உதவிகள்லாம் நிறையா இருக்கும். இன்றைக்கி நீங்கள் படுத்தீங்கன்னா கூட நிம்மதியாக உறக்கம் வரும். மனசு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். சிலருக்கு அடுத்தவரின் தேவையில்லாத தலையீடு எரிச்சலை கொடுக்கும். உறவினர்களின் வருகை, அவர்களால் நன்மை, இதெல்லாம் இன்றைக்கி நடக்குங்க. பச்சை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 4, 5. கடகராசி. கடகராசிக்காரங்க காலை பொழுதுலேயே செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்லாம் செஞ்சிட்டிங்கன்னா காரியங்கள் சிறப்பாக முடியும். யாரையும் முக்கியமான நபர்களை சந்திக்கணுமா இருந்ததுன்னா காலையிலேயே அதை சந்தித்து காரியத்தை சாதிச்சுக்குங்க. மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. சில காரிய தடைகள் ஏற்படலாம். நீங்கள் பார்க்க விரும்பிய நபரை பார்க்க முடியாமலும் போகலாம். எதிலும் அதிக ஈடுபாடு கொள்ளாமலும் வீண் வம்பிற்கு செல்லாமலும் இருப்பது நல்லது. சின்ன தவறுகளை கூட பெருசுப்படுத்தலாம். கவனமாக இருங்க. பெண்களுக்கு ஊர்வம்பு பேசாமல் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. மாணவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. புனர்பூச நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருந்தால் கூட முக்கிய வேலைகளை மத்தியானத்துக்கு மேலே செஞ்சிங்கன்னா சிறப்பாக முடியுங்க. பண வரவு வரும் நாட்கள் எல்லாமே நமக்கு சிறப்புங்கிறதுனால இன்றைக்கி பண வரவு அதிகமாகவே இருக்கும். பண வரவில் எந்த குறையும் இருக்காது. மதியத்துக்கு மேலே சிறப்பான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். பச்சை நிற ஆடைகளில் உடுத்துனீங்கன்னா
இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பூச நட்சத்திரக்காரங்க நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. மதியத்திற்கு மேலே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால காலை வேளையில் முக்கிய முடிவுகளை எடுத்து மாலை வேளையில் திருப்பணி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது நல்லது. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. இன்று நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிள்ளைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அவர்களால் பெருமையும் ஏற்படும். இன்று ரோஸ் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி உங்களோட பெயரும் புகழும் நல்லாவே இருக்கும். உங்களோட கௌரவம் அதிகமாகும். திறமைக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாகவும் கருத்து ஒற்றுமையோடையும் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி பெரிய பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் கிடைக்கும். பெண்களுக்கு ஒரு அதிகாரமான தோரணையும் வீட்டில் ஒரு தலைமை பொறுப்பும் பெருமைப்படும்படியான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நடக்கும். மாணவர்கள் கல்வியில் உயர்வு நிலையை பெறுவார்கள். படித்தது பயனுள்ளதாக அமையும். இன்று மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குமரனை வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. செய்யும் செயல்களில் ஒரு மாற்றம் தெரியும். எந்த தவறும் நேர்ந்து விடுமோ அந்த பயம் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கும். மாணவர்கள் இன்னைக்கு மதிப்பெண்களை பார்த்து எங்கு தவற விட்டோம்னு ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. பயப்பட தேவையில்லைங்க, நல்லதே நடக்கும். இன்னைக்கு ப்ரௌன் கலர் ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் உறவும் நட்பும் நல்லாவே இருக்கும். வீட்டில் சந்தோஷமான ஒரு சூழல் காணப்படும். வார்த்தைகளில் உண்மையான பாசம் வெளிப்படும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வு ஏற்படும். உடல் நலம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க. வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. வயிற்றில் கேஸ்ட்ரிக் அஜீரண கோளாறு அந்த மாதிரி வயிற்று வலி அந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரலாம். உணவில் கட்டுப்பாடு இருப்பது அவசியம். எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துருங்க. காரமான உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லது. வம்பு வழக்குகள்லேருந்து ஒதுங்கியே இருக்கணும். தேவையில்லாத பேச்சால் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும். கவனமாக இருங்க. ஆரஞ்சு நிற உடைகளை உடுத்தினீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களுக்கு உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வ நிலையில் கூட ஒரு படி உயர்வை பெறுவீங்க. வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய செய்திகள் எல்லாம் கிடைச்சி சந்தோஷமாக இருப்பீங்க. சிலர் பணி நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடு போகிற சூழல்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக முடியும். அந்த அதிகாரிகளை சந்தித்து அதற்குரிய முன்னேற்றத்தை பெறுவீங்க. மனசு அமைதியாக இருக்கும். பெண்கள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் புகழடைவாங்க. ஆலய வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு மந்த நிலை இருக்கும். மதிப்பெண்ணில் குறை இருக்காது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபிரான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மாத்திரம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேகத்தடைகள்லாம் நிதானமாக போகிற மாதிரி பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. கூர்மையான ஆயுதங்களில் வேலை செய்கிறவங்கெல்லாம் கவனமாக இருங்க. சூடான பொருட்கள் சுடுவது அது மாதிரி சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுறது அது மாதிரி சூழல்லாம் இன்றைக்கி இருக்குது. வேலைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தேவையற்ற பிரயாணங்களை கூட தவிர்த்திடலாம். பண பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துடும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உடுத்தினீங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சியோடு இருப்பீங்க.
இன்னைக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி இருக்கும். தொட்டது தொடங்கும். வராதுன்னு நினச்ச பணம் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு போனஸ் அல்லது சம்பள உயர்வு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு மனசில் உங்களுக்கு எவ்வளவு கோபங்கள் இருந்தாலும் அந்த கோபங்கள் எல்லாம் மாறி ஒரு மன மாற்றம் ஏற்படும். இதுவரை இருந்த குழப்ப நிலையெல்லாம் மாறி மனசில் ஒரு தெளிவு இருக்கும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சகோதர ஒற்றுமை கூட இன்னைக்கு நல்லா இருக்குங்க. உடன்பிறப்புகள் உங்களை புரிஞ்சு நடந்துக்கிருவாங்க. இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வாக சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்குங்க. சிலருக்கு தனிமையான சூழ்நிலை தேவைப்படும். தேவையற்ற பயம் தோன்றும். இன்னைக்கு வீணான செலவுகள் கூட ஏற்படலாம். சேமிப்பு கரையலாம். ஆனால் உணவு சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கும் உணவுப் பொருட்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். சிலர் புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள் உருவாகும். பெண்களுக்கு இன்னைக்கு சிரமத்தை பார்க்காம காரியங்களை செஞ்சால் வெற்றி உங்களுக்கு தாங்க. மாணவர்கள் எதுலேயுமே துடுக்காக செயல்பட்டு இன்னைக்கு சுறுசுறுப்பான பையன்னு பெயர் எடுப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க காமாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உறவினர் வருகை உங்கள் வீட்டில் ஏற்படும். அவங்கள உபசரித்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அவர்களால் சில நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். சிலரோட செயல் உங்களுக்கு கோபத்தை கூட தூண்டலாம். மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க கர்மாரி அம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியாத ஒருத்தருக்கு கூட உதவி செய்கிற சூழல் அமையும். இன்னைக்கு உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓய்வில்லாத வேலையால் உடல் சோர்வடையும். மனம் சற்று படபடப்பாக இருக்கும். பிள்ளைகளின் செயல்கள் கோபம் ஊட்டுவதாக அமையலாம். இன்னைக்கு சாம்பல் நிற உடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க காத்யாயினி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு அறிமுகமாகும் ஒரு நபர் உங்களுக்கு நிரந்தர நண்பர்கள் ஆகக்கூடும். பெரிய மனிதர்களை சந்தித்து காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. மருத்துவத்துறையில் இருப்பவங்க இன்னைக்கு நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். பண வரவில் எந்த குழப்பமும் இருக்காது. இன்று ஆரஞ்சு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு தாய் வழி உறவினர்களால் லாபமும் நன்மையும் அடைவீங்க. தாயார் உடல்நிலையிலையும் அவங்களோட பாசத்துலேயும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஆனாலும் காரணமில்லாத கவலைகள் சிலருக்கு தோன்றக்கூடும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அரசு வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். உடனே முடிய வேண்டிய வேலை கூட கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. மனசில் வேண்டாத வெறுப்பும் சலிப்பும் ஏற்படும். வாழ்க்கை துணையின் செயல்கள் கூட கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் தேவையில்லாத ஒரு பயமும் வருத்தமும் இருக்கும். மாணவர்கள் படிப்பதெல்லாம் மறந்து போகலாம். அதிகமான உழைப்பு தேவையாக இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காத்யாயினி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. பொருள் வரவு அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கும் யோகம் ஏற்படும். கலை பொருட்கள் நிறைய சேரும். கலைஞர்களெல்லாம் இன்னைக்கு பாராட்டை பெறுவார்கள். மனதில் ஒரு உற்சாகம் பிறக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு வேலை செய்கிறதுக்கு மூடே இருக்காது. ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். உடலில் ஒரு சுறுசுறுப்பான நிலையே இருக்காது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே எரிச்சலாக வரும். பர்ஸு கூட உங்களுக்கு காலியாகிற மாதிரி செலவுகள்லாம் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. அடுத்தவர்களோட தூண்டுதல் எரிச்சலை கொடுக்கும். இன்று சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க.
கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கண்ணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். நல்ல காரியங்களில் நிறைய செஞ்சு புகழ் பெறுவீங்க. நியாயமான ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். பல நாள் கண்ட கனவு இன்னைக்கு பழித்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். இன்று மெரூன் கலர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்க உடன் பிறந்தவர்களால் லாபமும் உதவியும் பெறுவீங்க. அவங்களோட ஒற்றுமையும் அன்பும் நல்லாவே இருக்கும். கால்நடைகளால் சிலருக்கு நல்ல லாபம் ஏற்படும். காரிய வெற்றிகள் ஏற்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்து போடுவாங்க. தொழிலில் புதிய யுக்திகளை சேர்ப்பீங்க. கணவன் மனைவி அன்பு நல்லாவே இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படும்படியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறையவே நடக்குங்க. பெண்களுக்கு பார்ப்பவர்கள் வியக்கும் அளவு விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் நிறையா சேருங்க. மாணவர்களோட ஆசை நிறைவேறும். கல்வியில் ஊக்கம் பிறக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியுங்க. வீட்டில் மங்கள ஓசைக்கான அறிகுறிகள் தோன்றும். திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் எல்லாம் கிடைக்குங்க. மனசுக்கு பிடிச்சவர்கள் பதில் சொல்வதற்கு கூட இழுத்தடிக்க நேரிடலாம். சிலரின் ஜாதக பொருத்தங்கள் நன்றாக இருக்குங்க. காஃபி நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக முடிஞ்சு நிம்மதியை கொடுக்குங்க. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். குழப்பங்கள் நீங்கி மனம் ஒரு தெளிவான நிலையில் இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு எடுக்கும் அவசர முடிவால் நீங்கள் வருந்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வளர்த்த பிராணிகளால் உங்களுக்கு தொல்லைகள் வராமல் பார்த்துக்குங்க. சிலருக்கு அலர்ஜி மாதிரி சில தொந்தரவுகள் வரலாம். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6, 7. மகர ராசி. மகர ராசிக்காரங்க இன்னைக்கு குடும்பத்தாரோட கலை நிகழ்ச்சிகள் அல்லது பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தாரின் ஒற்றுமையும் குடும்பத்தாரின் சந்தோஷமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஆனாலும் மனம் எதையோ இழந்தது போல் இருக்கும். இறைவன் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. வாங்கணும்னு நினச்ச விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. நிறைய வருமானம் இருக்கும். அதற்கு தகுந்த செலவுகளும் இருக்கும். வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். பெண்களுக்கு வரவிற்கு மேல் செலவு அதிகமாகவே இருக்கும். சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க. மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் கவனம் செலுத்துவாங்க. பரிசுகளும் வெல்வாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. கூர்மையான பொருட்களில் வேலை செய்யும் பொழுது கவனமாக வேலை செய்யுங்க. வேலையில் டென்ஷன் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. வார்த்தைகள்லையும் கோபத்தை குறைச்சி குணமாக பேசினால் காரியத்தை சாதித்து கொள்ளலாம். இன்று வெள்ளை நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க சித்தர் வழிபாடு செஞ்சு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு சந்திக்கணும்னு நினச்ச முக்கியமான நபர்களை எல்லாம் சந்தித்து உங்களோட காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பாராட்டுக்களை பெறுவார்கள். உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. பெயரும் புகழும் சேரும். வீட்டில் கௌரவமான சூழல் இருக்கும். இன்று மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பின்னடைவெல்லாம் இன்னைக்கு சரியாகி உடல் நல்ல ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பாக இருக்குங்க. தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு உங்களோட முயற்சிகளால் நல்ல பெயரும் புகழும் பெறுவீங்க. பெரிய அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு சம்பள உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீல நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க.
இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, நீலம். அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் பிறக்கும். தான தர்மங்கள் செய்யலாங்கிற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். முற்பகலில் உங்களுக்கு அதிக செலவை கொடுத்த விஷயங்கள் அல்லது செலவாகும்னு பயம் கொடுத்த விஷயங்கள்லாம் மத்தியானத்துக்கு மேலே அந்த செலவெல்லாம் ரொம்ப குறைஞ்சு உங்களுக்கு பண வரவிற்கான அறிகுறிகள்லாம் கிடைக்கும். மந்திர உச்சாடனங்கள் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இன்றைக்கி தேவி வழிபாடு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குங்க. மனசில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் பயங்கள்லாம் நீங்கி பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருக்குதுங்க. பெண்களுக்கு இதுவரை இருந்த பண வரவில் இருந்த தேக்க நிலைகள்லாம் மாறி காரிய தடைகள்லாம் நீங்கி வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் இன்றைக்கி உங்களோட முயற்சி திருவினையாக்கும். முயற்சிக்கு தகுந்த பலனை அனுபவிப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யலாங்கிற எண்ணங்கள் தோன்றும். இன்னைக்கு மனம் ஒரு ஆனந்தமான நிலையில் இருக்கும். உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். மனசில் இருந்த பாரம் நீங்கும். கனவுகள் எல்லாம் நனவாகி உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். வருமானம் உயரும். வேற்று மொழி அல்லது வேற்று மதத்தினரால் முன்னேற்றம் பெறுவீர்கள். இன்று நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. இன்னைக்கு பொருள் வரவு, பண வரவு, அதில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும். லாட்டரி, கமிஷன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதிக பண வரவு இருக்கும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமையான விஷயங்கள்லாம் நடக்கும். தாய்வழி உறவினர்களால் அவங்கக்கிட்ட இருந்த பகைகள் மாறி நன்மைகள் நடக்கும். வாழ்க்கை துணையின் அன்பும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க. இன்னைக்கு கிரே கலர் ஆடைகளை உடுத்துனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. உடன் பிறந்தவர்களோட ஒத்துழைப்பும் அவங்களோட அன்பும் அதிகமாக இருக்கும். பாகப்பிரவினைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி அது ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும். உறவினரோட விசேஷங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. இன்னைக்கு பாராட்டும் புகழும் பெறுவீர்கள். இன்று ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், கிரே. அதிர்ஷ்ட எண் 2, 8. மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தேவையற்ற செலவுகள்லாம் அதிகமாக இருக்குங்க. வீட்டில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்த மிஷினோ அல்லது விலை உயர்ந்த பொருட்களோ சிறிது பழுது ஏற்பட்டு அதுக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுக்குற சூழல்கள் இருக்குதுங்க. திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். பிரயாணங்களால் நன்மை இருக்காது. வீண் விரயங்கள் தான் இருக்கும். கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வார்த்தைகளால் உங்களுக்கு புகழுக்கு கூட இழுக்கு ஏற்படலாம். பயணத்தில் தொந்தரவுகள் வரலாம். காரிய தடை அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். வரவுக்கு அதிகமான செலவுகள் இருக்குங்கிறதுனால உங்கள் சேமிப்பு கரையலாம். பெண்களுக்கு பெண்களிடத்திலேயே கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாகலாம். கவனமாக இருங்க. மாணவர்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற சூழல் இருக்குதுங்க. அடுத்தவங்க செஞ்ச தப்பை நீங்கள் சுமக்க வேண்டியது வரலாம். கவனம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. தாயாரோட அன்பும் ஆதரவும் மனசுக்கு தெம்பாக இருக்குங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலர் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரெல்லாம் வாங்குவீங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க. தேவையில்லாத குழப்பங்களும் பயங்களும் ஏற்படலாம். மனதில் இனம் புரியாத கவலை கூட ஏற்படும். வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் தோன்றும். உடல் சற்று சோர்வுடன் காணப்படும். இறை வழிபாடு இன்பத்தை கொடுக்கும். இன்னைக்கு வெள்ளை நிற உடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீஹரியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். விளையாட்டு போட்டிகள்லாம் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கும். மற்றவர்களோட பாராட்டையும் புகழையும் இன்னைக்கு பெறுவீங்க. உங்களுடைய கருத்துக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்.
இன்று சந்தன கலர் உடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.